அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டல் வேகன்சி 30 கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா DGC 143 போஸ்ட் நேம் இது தான். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா BE அண்ட் பிடெக் படித்தவங்க யாரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 6/11/2025 அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களோட சேலரி பேக்கேஜ் இது எந்த மாதிரியான ஜாப், இது எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் உங்கள் ஆட்கள் தேர்வு செய்கிறான்றதை A to Z இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்தியன் ஆர்மியில் யாரெல்லாம் ஒரு ஆஃபீஸர் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்தியன் ஆர்மியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. பர்மனெண்ட் ஒர்க் இது, அக்னிவீர் கிடையாது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி. உங்களுடைய பெட்டாலியன் பார்த்தீங்கன்னா 143 RD டெக்னிக்கல் கிரேட் கோர்ஸ். சரிங்களா? இதில் நேம் ஆஃப் த பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு நாங்கள் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம். உங்களுக்கு வில் பவர் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு லாஸ்ட் டேட்டு சொல்லியாச்சு. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த செலெக்ஷனில் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரப்போகிறான்றதையும் அது தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனை பார்த்துருவோம். லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க யாரனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டோட்டலாக வேக்கன்சி இவங்களுக்கு 8 வேக்கன்சி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங்க்கு எந்தெந்த கோர்ஸ் அடிப்படையில் இவங்க ஆட்களை தேர்வு செய்ய போகிறான்றதை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்த குரூப் டெக்னிக்கல் முடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடலாம். 3D யாரா எடிட் பண்ணுறக்கூடிய நபர்கள் யாரா இருந்தீங்கன்னா, கிராஃபிக்ஸு இந்த மாதிரி பண்ணுறக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் முடித்தவங்க நீங்கள் தாராளமாக எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட முடியும். இதில் டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைக்கு எல்லாத்துலேயும் ஒரு 2 வேக்கன்சி 6 வேக்கன்சின்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். BE அண்ட் பிடெக் படித்தவங்க எல்லாருமே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாருமே கவர் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் சப்ஜெக்டில். நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் படிக்கும்போது இந்த கோர்ஸ் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் 80%, 90%, 100% எடுக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த என்ட்ரியில் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. இதுக்கும் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோமொபைல் முடித்தவங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்பு. டேரெக்டாக இது ஆஃபீஸர் என்ட்ரி, சோல்ஜர் கிடையாது, ஆஃபீஸர் என்ட்ரி. நீங்கள் ஒரு அதிகாரிகளாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். மைக் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், பிளாஸ்டிக் டெக்னிக்கல். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் முடிச்சவங்க பாருங்கள், ரொம்ப ரேர். கேட்டகரி பார்த்தீங்கன்னா 20 27 இருக்கிறவங்க யார் வேணால் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ளே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 1999 2006 உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். உங்களோட சேலரி பேக்கேஜ் என்னென்னா 56,100 ஸ்டார்டிங் சேலரி. ஏன்னா இது ஆஃபீஸர் என்ட்ரின்றதுனால ஆஃபீஸர் என்ட்ரிக்கு 56,100 உங்களோட சேலரி பேக்கேஜும் ப்ளஸ் ரூம் அலவன்ஸ், கேண்டீன் கார்டு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியன் ஆர்மியில் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும்.
இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் எதுக்குன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு +2 மார்க் ஷீட்டை வச்சு உங்களோட பர்சன்டேஜை பார்த்து தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டே ஷார்ட் லிஸ்ட்டுன்னும் போது உங்களோட ஆவணங்கள் எல்லாமே சரி பார்ப்பாங்க. ஏதாச்சும் ரிமார்க் இருக்கா A to Z தெளிவாக பார்த்து தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, SSB இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ எவ்வளோ பெரிய டஃப்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கான முயற்சி ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இப்போந்தே உருவாக்கினா நீங்கள் SSB இன்டர்வியூவில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் 6/11/2025. ஏன் இது ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா டேட்டு ரொம்ப லாங்காக இருக்குது. ஒரு 5 நாள் இருந்தாலும் நம்ம டே பை டே வந்து நாட்களில் வந்து எப்படி நவுறுதுன்னே தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நம்மளோட சேனலில் எப்போ வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா 1 and 2 டேஸில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? டிலே பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு பயோ எல்லாமே A to Z நம்மளோட சேனலில் வீடியோ கிளியர் பயோவில் கொடுத்துறேன். வேணுன்றவங்க லிங்கை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கான தகவலை வந்து பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து மேலும் வளரணும். அதுக்கான உங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அவசியம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. வண்டியில் ஒரே ஒரு கீழே வரல, அதே சொன்னாங்க எல்லாருமே. வண்டியில் ஒரே ஒரு கீழெல்லாம் வண்டி வளர்த்துட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்று கையில் ஆளுங்கிறாங்க. ஒர்க்கிங் மொபைல் ஐடி, ஃபோன் நம்பர் மஸ்ட். சரிங்களா? அப்ளிகேஷன் போடக்கூடிய நம்பர் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், மொபைல் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மொபைல் ஐடி, ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் அதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வரக்கூடிய நாட்களில் எந்த தகவல் இருந்தாலும் ரெக்ரூட்மெண்ட் சைடு உங்களுக்கு வந்து அதில் தான் தகவல் பரிமாறிப்பாங்க. ஓகேங்களா? அதனால் யாராக இருந்தாலும் இது ரெண்டுமே மஸ்ட்டாக இருக்கணும். ஆமாம், நான் குடிக்கிறதே சுத்தமாகவே யாருன்னா வந்தால் மட்டும் கம்பெனி நைக்கெல்லாம் கடையில் உட்காந்து குடிக்கிறதே கிடையாது. அது குடிச்சாலே பசி இருக்குமா, ஒரு மந்தா ஒரு மாதிரி. ட்ரைனிங் ஃபார் IMA இந்தியன் ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சரியா இந்திய மிலிட்ரி அகாடமிலேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்தியன் மிலிட்ரி அகாடமி. இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 12 வீக்ஸ் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. வேகன்சிக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஆஃபீஸருக்கான என்ட்ரின்றதுனால காம்படிஷன் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய எஃபெக்டை வந்து வெறித்தனமாக போடுங்க.
ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு சேல்ரி ப்ளஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் அஃபிஷியலோட பவர் இது. மேல் அதிகாரியாக நீங்கள் உள்ள நியமிக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கும். நான் ஃபோன் பண்ணோம்னா பேசி அவன் சொல்லிட்டான். பண்ணிருப்பா அவருக்கு வேற இவருக்கு வேற. நீ சொன்ன டைம் மாற்றி மாற்றி தெரியாத அவன் கரெக்டாக பண்ணிடாவும் மாற்றிட்டான். அவன் கொடுக்கலாம் கூட இவன் பண்ணிக்கிறான் துட்டு இவன் வச்சுக்கிறான். போகும்போது அப்படி போய் போவா 17 என்ன செய்தி வந்து அவ்வளோ திங்கள் பண்ணிடான். இல்லை அதுக்கு முன்னே பண்ணிக்கிறான். பாய் பேசுனா அவன் பாய் 850 ரூபா கொடுக்குறானா 850 ரூபா முட்டி கொடுத்துருக்காருன்னா அப்புறம் நான் அதை பார்த்தா தெரு குத்து வருது. அவனே போன் பண்ண நாங்கள் 750 ரூபா கேட்டேன். நான் 750 ரூபா பாயில் அது இவனே கேஸ் கொடுத்து பேச்சே போட்டாங்க. நான் போன இல்லை இப்போலாம் புண்ணு மாதிரி இல்லை பாய். அப்போல்லாம் இதுவாகிட்டான். கொஞ்சம் விட்டு கொடுக்குது சார் விட்டு கொடுக்குது சார். அதான் இப்போ அவன் வந்து விற்க முடியாது இல்லை. 750 ரூபா விற்று கொடுத்துரு 850 ரூபா விற்று கொடுத்துருட்டான். அப்புறம் போய் எல்லாம் பேசி பிளாட்டு பார்த்தா 102 103 தெரு குத்து வருது. அவன் வேணாண்டான் 850 ரூபாய்க்கு. இவன் 750 ரூபா வாங்கி கொடு வச்சுக்கிறான். மாற்றி விட முடிஞ்ச ரூபா இல்லை பண்ணுறதா அது கொண்டு போய்க்கிறான். பேசிக்கிறேன் ஒரு 5 ரூபா கம்மி அதுதான் பண்ணிட்டுக்கிறான். 850 800 ஒரு 5 ரூபா கம்மி போட்டு அடிக்கணும். இந்த போன வாரம் ஒன்று பண்ணான். இந்த ராஜாபாஸ் வீடு பக்கத்தில் ஒரு பண்ணலாம் கணேஷ் பண்ணி பண்ணலாம். அம்மா தங்கச்சி வீட்டு போயிடா கல்யாணம் இல்லை பத்திரிக்கை வச்சாங்களா என்ன மெட்ராஸில் கல்யாணம் 29 30 பத்திரிக்கை ஒன்று வச்சாங்கம்மா. சம்பத்தாங்க கூட்டு போனான் கூட்டு போனது பங்காளி கூட்டு போனாங்க. மாமூலுக்கெல்லாம் போய்க்காது பத்திரிக்கை சொன்னேன்ல. சம்பத்து சொன்னப்பா சம்பத்து கூட கூட்டு போனா கூட தெரியாது. வாகனம் கூட்டு போனோம் பல பழக்கம் தெரியாது. நாளைக்கு போட்டு